ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வாங்க எங்கள் வீட்டு விநாயகர் வாங்க பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்து ஈவினிங்காக வந்து சரி விநாயகர் வாங்க போகலாம். அஸ்வந்த் வந்து ஒரே ராவடி விநாயகர் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் வாங்குறதுக்காக வந்து போயிருந்தோம் கடைக்கு. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துங்க. ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு விதமாக இருந்தாருங்க. அழகழகாக கலரும் பண்ணியிருந்தாங்க, கலர் இல்லாதையும் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸோடைய விநாயகர் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. பாருங்கள், குட்டியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபேஸ்லலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அதுக்கு விநாயகருக்கு வைக்கிறதுக்கு வந்து கொடையும் வந்து விற்றுட்டு இருந்தாங்க, அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக. பாருங்கள், இங்கே வந்து கலர் பண்ணாதி வச்சுருந்தாங்க. அஸ்வந்த் வாங்கினதும் ஹாப்பி ஆகிட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா விநாயகருக்கு போடுறதுக்கு வந்து அருகம்புல், அதுக்கப்புறம் எருக்கம் பூ மாலை வந்து பார்த்திங்கன்னா 2 கலரில் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நார்மல் கலர் ஒன்று, ஒயிட் கலர், அப்புறம் அருகம்புல், சாமி பூ, லெமன், மா இலை இதெல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா இங்கேயும் நல்லா பெரிய பெரிய விநாயகர் முருகன் அந்த மாதிரியும் வந்து இங்கெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே நாங்கள் வந்து அந்த கடையிலே வாங்கிட்டு இங்கே வந்து நின்று வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இந்த விநாயகர் 2 விநாயகர் தான் வாங்கிட்டு வந்தோம். ஒன்று குட்டி வந்து அஸ்வந்த் வந்து குட்டியாக குழந்த மாதிரி அழகாக இருக்காருமா, நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி ஓகே அப்படின்ட்டு வாங்கியாச்சு. அப்புறம் அஸ்வந்த் வந்து கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தான். அப்போ பார்த்திங்கன்னா வாசலில் விநாயகர் வந்து நம்ம வச்சுட்டு பூவெல்லாம் போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள், லப்பர் பேண்ட் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடையெல்லாம் சொருகி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்வந்த், கவி அவரெல்லாம் வந்துட்டு விநாயகருக்கு வந்து பூ வந்து சாமந்தி வந்து நல்லா உதுத்து போட்டு பூவெல்லாம் போட்டு உள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்தோம் நாங்கள். ஸோ சூப்பராக இருந்தது. அது அந்த குட்டி விநாயகர் வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அஸ்வந்த் வந்து அதுவும் நானே வந்து டெக்கரேட் பண்ணுறேம்மா பூவெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவனே தான் பண்ணிகிட்டு இருந்தான். இதெல்லாம் வந்து செட் பண்ணி நான் கொடை மட்டும் செட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நெய்வேத்தியம் வந்து வாழைப்பழம், வெத்தலை பாக்கு மட்டும் வச்சிட்டோம். அப்புறம் வேறு என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா மாயிலை வந்து வாசலுக்கு போடுறதுக்கு மாயிலை வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் உதிரி பூ வந்து சாமந்தி, ரோஸ் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் சாமிக்கெல்லாம் போடுறதுக்காக. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் வேறு என்ன இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அப்புறம் வாசல் இது வந்து நெக்ஸ்ட் டேங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வாசலில் இந்த கோலம் தான் போட்டுருந்தோம். அதே போல் வாசலுக்கு பார்த்திங்கன்னா மாயிலை தோரணமும் போட்டாச்சு, சூப்பராக போட்டாச்சு. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு போடும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மார்னிங் இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஸோ மார்னிங்கே வந்து ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சுன்னா குளிச்சுட்டு எப்பயும் போல் வந்து சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தான் நான் வந்து சமைக்கவே தொடங்கும். ஸோ அதே மாதிரி டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ விநாயகருக்கு வேணுங்கிற கொழுக்கட்டை இதெல்லாம் செய்யணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னென்ன வந்து பிரசாதம் வந்து விநாயகருக்கு நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்து நம்ம கொழுக்கட்டை இல்லைங்களா, கொழுக்கட்டைக்கு வந்து மாவு எடுத்துகிட்டு சுடு தண்ணி வச்சு நல்லா உப்பு போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஸ்பூனை வச்சு இந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. பூரணமாக ஃபஸ்ட்டு வந்து மினி கொழுக்கட்டை, அதாவது பால் கொழுக்கட்டை வந்து செய்யலாம்னு சொல்லி குட்டியாக உருட்டிடலாம். ஏன்னா இதுக்கு தான் டைம் எடுக்கும் இல்லைங்களா. அஸ்வந்த் நானும் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு அஸ்வந்த் வந்திருந்தான். சரின்ட்டு அஸ்வந்த் நானும் இந்த மாதிரி குட்டியாக பால்லாம் உருட்டிகிட்டே இருந்தேங்க. அதுக்கப்புறம் பூர்ண கொழுக்கட்டைக்கு என்னென்ன செஞ்சேன்னா ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எள்ளை எடுத்து நல்லா ட்ரையாக வறுத்துட்டு ஃபஸ்ட்டு கழுவிடுங்க. எள்ளை வந்து மண்ணு கல்லெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு அதை வந்து ட்ரையான கடாயில் வந்து ட்ரையாக கொஞ்சமாக எடுத்து வறுத்துட்டு அதிலே கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஆற வச்சதுக்கப்புறமா இது துருவன தேங்காய் இதை 2ஐயும் அரைச்சிடுங்க. எள்ளும் பொட்டுக்களையும் அரைச்சிட்டேன், ஒன்றும் பாதியமாக அரைச்சில் வந்து தேங்காய் வந்து துருவன தேங்காய், அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரை, ஏலக்காய் வேணும் நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம், ஏலக்காய் போடலைங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பூர்ண கொழுக்கட்டைக்கு வந்து இப்படி தான் வந்து நான் வந்து பூர்ணம் ரெடி பண்ணினேன். ஸோ அதை தான் வந்து செஞ்சிட்ருந்தேன். இந்த மாதிரி சேஃபில் வந்து செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அஸ்வந்த் தான் என்னை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் செய்கிறத. அந்த குட்டி கொழுக்கட்டைலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டைக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி இதில் பண்ணுறதுனே மறந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஞாபகம் வந்தது. அப்புறம் எண்ணெய் தொட்டு அப்படியே கொஞ்சம் வந்து தண்ணி பதமாக நான் வச்சேன். ஆனாலும் கொஞ்சம் சேஃப் வந்து மாறி தான் வந்து கொஞ்சம் குழன்னு மாவு பசைஞ்சிட்டேன்.
கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். நான் வந்து கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு அப்படி பிசைஞ்சிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா வந்து செஞ்சிட்ருந்தோம். என்னென்ன செஞ்சுருந்தோன்னா சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு சுண்டல் வந்து வேக வச்சு தாளிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பூரண கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன், இதோ பாருங்கள். அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை வந்து சூப்பர் வேறு லெவலாக இருந்ததுங்க. அப்புறம் பிடி கொழுக்கட்டை அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பிடி கொழுக்கட்டை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டையிலே வந்து அம்மணி கொழுக்கட்டை, அது வந்து காரம் போட்டு செய்கிறதா அதுவும் செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்து சாமிக்கெல்லாம் திருப்பி விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு இங்கேயும் பார்த்திங்கன்னா நவதானிய விநாயகர் இருந்தார், அது அப்புறம் வெள்ளி விநாயகர் இவங்களுக்கெல்லாமும் இங்கே ஒரு விநாயகர், இதுக்கெல்லாம் இந்த விநாயகருக்கெல்லாம் பூவெல்லாம் போட்டுட்டு எல்லாம் கும்பிட்டுச்சு. நான் அன்றைக்கி வந்து இந்த சாரீ தான் வந்து வேர் பண்ணியிருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.